Your Backers Play, world's first non-profitable OTT play. இந்த ஓடிடி சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணிக்கலாம் உங்க ஆப் மூலமாக. நீங்க ஃப்ரீயா படம் பார்க்கலாம். இந்த படங்களுக்கு நம்ம காசு கட்ட தேவையில்லை. இந்த படம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போது இம்பாக்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அலார்மிங் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த இம்பாக்ட் டிக்கெட் மூலமாக நம்மளால இயன்ற உதவி எதுவாக இருந்தாலும் சரி 100ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவணும்னு தோணுதோ நீங்க அந்த தொகையை செலுத்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நம்மளோட பணம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பெண்ட்ஸ் எங்க போகுது, யாருக்காக எந்த உதவிக்காக இது செயல்பட்டிருக்கு, யாருக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க, எந்த காஸ்ட்காக நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது கசானா அப்படின்னு சொல்லிட்டு கஜானா அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுடைய அந்த ஆப்லயே இருக்கும். அந்த கஜானால நீங்க பார்க்கும் பொழுது எந்த மாதிரி உதவிக்கு நம்மளுடைய பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களும் மிக மிக டிரான்ஸ்பரண்டாக தெள்ள தெளிவாக நம்ம அதுல பாத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம சேஃப்டிக்காக SOS அப்படிங்கறது நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நம்மளோட போன்ல இந்த ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு எமர்ஜென்சி உதவி தேவைப்படுது அப்படின்னா இமீடியட்லி நம்ம அந்த SOS கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஒரு தகவல் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஹெல்ப் சென்டருக்கு நம்மளோட கால் போகும். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ஆக்சஸ் ஆகும், நம்மளோட மைக்கும் ஆக்சஸ் ஆகும். நமக்கு எந்த மாதிரி உதவி தேவை, எந்த லொகேஷன்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உடனடி தகவல்களை எடுத்துக்கிட்டு யாருக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை இமீடியட்டாக வழங்கப்படும். அப்படிங்கிற வகையில இந்த அழகான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. 5 ட்ரெய்லர்ஸ் பார்த்தோம். நிறைய யங் கிரியேட்டர்ஸ், ஆல்ரெடி சினிமால எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் அசிஸ்டன்டாக நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு முதல் வாய்ப்பாக முத்தாய்ப்பாக கொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமா? இந்த யங் அப்கமிங் டிரெக்டர்ஸ் எல்லாருக்காகவும் நம்ம ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். இந்த தருணத்துல இப்படி ஒரு அழகான இனிஷியேட்டிவ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுவர் பேக்கர்ஸ் புதுச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். மாமனிதன்கிற ஒரு திரைப்படம் தயாரிச்சிருக்கிறாங்க. இன்னும் பல படங்கள் தமிழ்ல நிறைய படங்கள் வெளிவரத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மனிதம் அப்படிங்கிற ஒரு படமும் பார்த்தோம். இங்க நம்ம அந்த 5 ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ OTT ஆகட்டும், அதே போல NGO ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு ஆதரவில்லாத மக்கள்ல இருந்து தொடங்கி யாருனால எல்லாம் கல்வி அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கோ அந்த குழந்தைகளுக்கான பள்ளி செலவுக்கான கல்வி செலவுகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெண்கள், முக்கியமா சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் தொழில் முனைவோர்களாக மாற்றக்கூடிய பயிற்சியிலிருந்து எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பு, வீடு, தங்கும் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. இந்த வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் கிட்டத்தட்ட 13 வருடங்களாக அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த தொடர்ந்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஃபவுண்டர் அண்ட் இன்னைக்கு நீங்க மனிதம் பாத்தீங்க, மனிதம் படத்துடைய ஹீரோ. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த OTT பிளே, அதாவது யுவர் பேக்கர்ஸ் பிளேயுடைய அழகான இனிஷியேட்டிவ் முன்னெடுத்து வந்திருக்கக்கூடிய திரு கிஷோர் ஆதித்யா அவர்களை பெரிய கைத்தட்டலுடன் மேடைக்கு முதலில் அழைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் கிஷோர் ஆதித்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். போடியமுள்ள வரணுங்களா? ஆறு வருஷம் தான் ஆயிடுச்சான் தொடங்கி. ஆனா 13 வருடங்களுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் வேணா சமாளிச்சிடுறேன், சரிங்களா? தேங்க்யூ. 6 இயர்ஸ் ஆச்சு அவங்க தொடங்கி. ஸோ 13ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுமா? இல்ல, அது ஏதோ ஒரு ஓகே ஃபைன், எனிவே ஃபைன். ஸோ 6 வருடங்களாக தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில செயல்பட்டு இருக்கக்கூடிய யுவர் பேக்கர்ஸ். ஓகே, சரிங்க. அடுத்ததாக இந்த தருணத்துல நம்ம மேடையில கூப்பிட போறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகா வாழ்த்துவதற்கும் இந்த தருணத்துல பியூட்டிஃபுல்லாக அவங்களோட நேரம் எல்லாம் ஒதுக்கி நமக்காக வந்திருக்காங்க. அவங்களை நம்ம முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். சோ முதலில் நான் மேடைக்கு அழைக்கவிருப்பவர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் RK செல்வமணி சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலுடன் அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய த்ரில்லர் ஜானர்ல பார்த்தோம், காதல்ல பார்த்தோம், எல்லா விதத்திலையும் பார்த்தோம். என்னைக்குமே புலன் விசாரணை, அதிரடிப்படை, கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களும் யுவர் பேக்கர்ஸ் பிளேல நம்ம கூட இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் சார். இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்லாவே கைதட்டலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மேடை நாடகங்கள் நிச்சயமா எவ்வளவு கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விதையாக இருந்திருக்கு. இன்னைக்கு
கிட்டத்தட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தான் எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. நிறைய அப்கமிங் ஃபேஸஸ், நிறைய யங் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது. ஆனா மேடை நாடகங்கள்னு சொல்லும்போது அந்த கலைக்காக ஒவ்வொரு முறையும் அந்த சிங்கிள் டேக்குக்காக அவ்வளவு ஒத்திகை பார்த்து எல்லாரையும் ரசிக்க வைக்கக்கூடிய கலையில நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னோடி. அப்படி தொடங்கி 50 வருட காலமாக சினிமாவில் இன்னைக்கும் அவருடைய சினிமா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மணல் கயிறுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், கதாநாயகன் போன்ற படங்கள். ஸோ சார் திரையில தோன்றினாலும் சின்ன திரையில தோன்றினாலும் நமக்கு அது ஒரு விஷுவல் ட்ரீட் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச SV சேகர் சார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். 50 years of journey in the industry and still rocking. அவரோட ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே ரிப்பீட் ஆடியன்ஸ் நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். நீங்க வந்ததில் மிக மிக மகிழ்ச்சி. அடுத்ததாக ஆக்டர் கம் டிரெக்டர். ஆக்சுவலா அவர் ஆக்டரா சின்ன திரையில நம்ம அவ்வளோ லவ் பண்ணோம். அதே மாதிரி பெரிய திரையிலும் அவரை பல விதமான கேரக்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் அவர் டிரெக்டராக இவ்வளோ ஒரு ப்ராமிசிங்கான கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஃபிலிம் கன்னிமாடம் ஆகட்டும், சார் மாதிரி படங்களாகட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. போஸ் வெங்கட் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நான் கூப்பிட போற ஆக்டர், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கிட்ட பயின்றவங்க. அவர் வந்து எப்படி நம்ம திரையில விதவிதமான வித்தியாசமான கேரக்டர், மெட்ராஸ், மாரி, கபாலி, ஏன் இப்போ விஸ்வநாத் சன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் சிலர் கண்ணு மூடி அவங்க பேசுறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். சார் நீங்க ஒரு வண்டர்ஃபுல் பாட்காஸ்டர் ஆகணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். மைண்ட் கோபி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலுடன். அடுத்ததாக CEO ஆஃப் யுவர் பேக்கர்ஸ் ஜான் ஜூலியஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் ஜான் ஜூலியஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். ஏன்னா நான் சொன்னேன் இந்த ஒரு காஸ், இந்த இனிஷியேட்டிவ் கடந்த 6 வருடமாக மிகச் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த 6 வருடத்துல ஒரு பெரிய கம்யூனிட்டி இவங்க. இன்னைக்குதான் வந்து நம்ம CEO ஃபவுண்டர்லாம் சொல்றோம். பட் யூஸ்வலி அவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் எல்லாருமே எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபர்கள். ஸோ எல்லாருமே யுவர் பேக்கர்ஸோட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜான் ஜூலியஸ் சார் ஆன் ஸ்டேஜ். And let's welcome Bruno onto the stage. Your back is இருந்து திரு ப்ரூனோ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மனிதம் படத்துடைய டைரக்டர் ப்ரூனோ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ப்ரொடியூசர், மிக அழகான படங்கள் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. சோ தயாரிப்பாளர் திரு மதி அழகன் சார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். திலகர், ராசமந்திரி, காதல் கசக்குதையா மற்றும் மகா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மிஸ்டர் மதி அழகன் சார் மேடையில இருக்கிறாங்க. அவங்க வந்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் கோ ப்ரொடியூசர் ஆஃப் சென்னை 28 திரு JK சரவணன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் திரு JK சரவணன் ஆன் டு தி ஸ்டேஜ். அடுத்ததாக திரைத்துறையில் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு JK சதீஷ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் திரு சதீஷ் அவர்கள். ஸ்டார் ஹோம்ஸின் திரு செல்வகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். தற்பொழுது இன்னைக்கு இந்த யுவர் பேக்கர்ஸ் உடைய OTT பிளே, அதாவது ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் OTT அப்படிங்கிறது
நம்ம காசு கொடுக்காம முதல்ல படம் பார்க்கலாம். ஆனா என்னைக்காவது நம்ம மனசு வந்து யாருக்காவது உதவணும்னு ஆசைப்பட்டோம்னா அதையும் நம்ம அந்த பொழுதுபோக்கோட சேர்த்தே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வண்டர்ஃபுல்லான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கக்கூடிய ஃபவுண்டர் அண்ட் மனிதம் திரைப்படத்தின் நாயகன், தொடர்ந்து நிறைய கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்ல இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய கிஷோர் ஆதித்யா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து இருக்கிற தலைவர்கள், ஜாம்பவான்கள், இயக்குனர் மிஸ்டர் செல்வமணி சார் அண்ட் எஸ்வி சேகர் சார், மைம் கோபி பிரதர் அண்ட் ப்ரொடியூசர் சார், மற்றும் டைரக்டர்ஸ் வந்திருக்க எல்லாருக்கும், ஜே.கே. சரவணன் சார், எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் குட் ஈவினிங் ஃபார் ஆல். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலாக பெருசாக ரொம்ப அதிகமாக பேச தெரியாது, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோ பேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஒர்க் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரீ பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும், பிளாஸ்டிக்கே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஏன்னா இந்த பூமி வந்து நம்மளால் சுத்தமாக வந்து கொடுக்க முடியுமா, நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளால் சுத்தமாக கொடுக்க முடியுமான்னு நாங்கள் யோசித்தோம். அதனால் எங்கள் டீம் எல்லாமே நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணி கடலுக்குள்ளே போட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கடலுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணோம். இப்போ எங்கள் எல்லாருமே வந்து எங்களை பார்த்துட்டு, நீ என்னப்பா ஒரு போட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கடலுக்குள்ளே க்ளீன் பண்ணிட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் நாங்கள் என்னென்னா அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து போடக்கூடாது, பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலுக்குள்ளே போய் சேர்றதுனால இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் எல்லாம் எடுத்தோம். 70 சின்னத்திரை கலைஞர்கள் 75 போட்டை எடுத்துக்கிட்டு 75 இந்தியன் ஃப்ளாக்ஸோட 75 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போய்ட்டு பிளாஸ்டிக் சத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து பிரதமர் சார் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை வந்து வாழ்த்தி சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய வந்து சர்வீஸ் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருந்தோம். எங்கள் பிஸ்னஸில் வந்து வர ரெவென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வர ரெவென்யூவை சொசைட்டிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டீமாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் வந்தோம். எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு போவர்ட்டி, வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு எஜுகேஷன் சப்போர்ட் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்ட்டு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க மேலே வர்றதுக்காக சிறகுகள்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து தற்சார்பு வாழ்வியல், அது அவங்களுக்கு வந்து இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 50 உமன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் வந்து எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் கொடுத்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவங்களே வந்து ஓனாக வந்து மந்த்லி ஒரு 30,000 to 40,000 வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதில் மெயினாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்தது மாமனிதன் அப்படிங்கிற விஜய் சேதுபதி சார் நடிச்சப்பட்ட படம், சீனு ராமசாமி சார் இயக்கத்தில் வந்த படம். அது வந்து சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் விசித்திரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நடிகர் கொட்டாச்சியை வச்சுட்டு நம்ம கல்லுமரம்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து மனிதம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் தேட்டரில் போயிட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்ப அந்த தயாரிப்பாளருடைய வழி என்ன அப்படிங்கிறது நாங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப தான் அனுபவித்தோம். ஸோ எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போகிறப்ப பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மூவிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக ரீச் இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன படங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமாவே வந்து நம்ம சர்வீஸாக பண்ணால் என்ன அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் யோசித்து அதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஓனாக வந்து இப்போ பேசிக்கலி வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்போம். பட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வரப்போ ஒரு நல்ல படங்கள் வந்து வெளியில் வந்து தெரியாமையே போகுது. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. அதனால வந்து நிறைய படங்கள் வெளியில் இப்போ தெரியாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஓனாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி இதை சர்வீஸாகவும் நம்ம பண்ணலாங்கிறப்ப தான் இப்போ மக்கள் வந்து தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குற மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்க்கணுன்னா ஆர்டிஸ்ட் இருக்கிற வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் வந்து படம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ மக்களே பார்க்க தயாராக இல்லாதப்ப அதனால ப்ரொடியூசர்ஸுடைய
என்னன்னா அந்த அந்த அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வந்து பெருசாக வந்து ரெவென்யூ வந்து இங்கே யாருக்கும் கிடைக்கல. ஸோ எங்களுடைய மெயின் டார்கெட் என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேஃபர் சைடில் இருக்கணும். ஏன்னா பணம் போட்டு இவ்வளோ முதல் போட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பல கலைஞர்கள் ஆகட்டும் நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எங்களால் முடிஞ்சதை நாங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஓடிடி பிளாட்ஃபார்ம். அப்படிங்கிறப்ப எதுக்காக இப்படி வச்சிருக்கோம்னா, நாங்க இப்ப இனிஷியலா வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் எந்த விதமான சார்ஜஸுமே வந்து நாங்க வாங்க மாட்டோம். இம்பாக்ட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஒரு மூவியை வந்து பாக்குறாங்க, மூவியை பார்த்துட்டு இஃப் அந்த யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் அமௌண்ட் 50 ருபீஸ் 100 ருபீஸ் வாட் எவர் வந்து அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தா ஜிஎஸ்டி போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பேசஸ்ல வந்து பிரிஞ்சிடும். இதில் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து போகும். அண்ட் அந்த பர்டிகுலர் மூவில ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஷேர் போயிடும். ரிமைனிங் இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோஷியல் காஸ்ட்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரியாரிட்டி எஜுகேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து வச்சிருக்கோம். எந்த குழந்தைங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து போகிறது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கஜானா அப்படின்ட்டு யோபாக்கஸ் கஜானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் கிளீனாக வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக பார்த்துக்கலாம். இப்போ டெய்லி பேசிஸில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் வந்திருக்கு அண்ட் வீக்லி மந்த்லி எல்லாமே கிளீனாக பார்த்துக்கலாம். அதுக்கு எது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் அந்த பில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு தையல் மிஷின் வந்து நம்ம கொடுக்குறோம் அண்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணோம்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பரான பில்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுவோம். இது எல்லாரும் கேட்டாங்க, எப்படிப்பா நான் ப்ராஃபிட் நீ பண்ற, இது எப்படி ப்ராக்டிக்கலா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும்? இந்த மாதிரி வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமே, இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வர வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒரு முயற்சி தான். ஸோ இந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஏன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் லைக் இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் வராங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் இங்கே அவங்க நம்மகிட்ட வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரெவென்யூ அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அண்டு சோஷியல் காஸ்ட்காக நம்ம பண்ணுறப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள், அவங்களுடைய கல்விக்கான விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு உமன் ஆண்டர்பிரனரா இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவையோ இதுல இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் லான்ச் பண்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு அது வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர், இப்போ நான் வந்து ஒரு யூசரா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு நைட் டைம்ல, ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கிற டைம்ல இன்னைக்கு போலீஸுக்கெல்லாம் 100க்கு நம்ம கால் பண்றோம் அப்படின்னா கனெக்ட் ஆகி வரதுக்கு மேபி அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு, நம்ம அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். அப்படிங்கிற கான்செப்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எஸ்ஓஎஸ் பட்டன் வந்து நாங்க வச்சிருக்கோம். ஒன்ஸ் எஸ்ஓஎஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டா 24/7 ஒர்க் ஆகும், அங்க கனெக்ட் ஆகும். அந்த எஸ்ஓஎஸ்ல வந்து அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் எதுக்காக அந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கணும், அங்க நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் சைட்ல அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு நைட் டைம்ல யாரோ ஒரு திருடன் வந்து உள்ள வந்துட்டான், எதுவும் அவங்களால பேச முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம டீம்ல இருக்கிறவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிட்டு அவங்க அதை அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருக்கிற அந்த நியர்பைல இருக்கிற ஒரு கிலோமீட்டர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ரியல் டைம் வந்து அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடிச்ச உடனே அங்கே மேப் லொகேஷனும் வந்து அவங்களுக்கு இமீடியட்டா அங்கே கனெக்ட் ஆயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தா யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போறது அப்படின்றப்ப ஒரு 10 பேருக்கு அங்க கனெக்ட் ஆகணும், 10 பேர் அங்க போனாங்கன்னா அங்க ஏதோ நடக்க ஒரு குற்ற செயலை வந்து நம்மளால வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, ஏஐ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூவியே வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓன் எல்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து ஃபேஸ் 2ல வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ சினிமாவில் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு பெரிய பட்ஜெட்டில் போயிட்டு எல்லாம் பெரிய அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏஐல வந்து இப்போ என்ன டெக்னாலஜி நிறைய வந்து அந்த படம் எப்படி இருக்கும், சீன் பை சீன் எப்படி பண்ணலாம், டைலாக்ல இருந்து விஷுவல்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு இது இப்படிதான் நம்ம வந்து இந்த படம் இப்படிதான் வந்து அவுட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரொடியூசர்ஸ்கிட்டே யார்கிட்டையும் நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே இது இந்த அவுட் இப்படிதான் வரும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்து இதனால வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கலாம். எந்தெந்த ஷார்ட்ஸ் தேவையில்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் வருதுங்கிறத ஏஐல ஒரு ரஃபா ஒரு மூவி மாதிரி நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினா வந்து அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்டும் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபேஸ் 2ல வந்து லான்ச் ஆகும்.
ஸோ இப்போ இந்த இந்த இது வந்துடலாம், அந்த ஓடிடியில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எப்பயுமே என்னன்னா கடவுள் சிவனை தான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம முயற்சி பண்ணாக்கா முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுத்தா அந்த தேர் மூவ் ஆகுன்ற மாதிரி எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்தால் ஏமாற்றம் நிச்சயம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற 2 எழுத்து தாரக மந்திரம், அந்த தாரக மந்திரத்தை நோக்கி தான் போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நம்ம கொடுப்போம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் கூட நிறைய கான்செப்ட்ஸ் இதில் இருக்குது. பட் இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஃபேஸாக தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஒரு ப்ராடக்டாவோ இல்லை ஒரு பணமாவோ ஏதோ ஒரு உதவியாக கொடுக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ள இருக்கு. இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம உதவியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த உதவிகளும்ன்றது இது வரைக்கும் எந்த பிளாட்ஃபார்மும் ஒரு நான் ப்ராஃபிட்டா வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு வந்து வந்திருக்காங்களான்னு தெரியல. இது ஆக்சுவலாக நான் பார்க்கல, தெரியல, மன்னிச்சிடுங்க. ஆனா இப்ப நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிறப்ப யூசர்ஸ் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பிளாட்ஃபார்ம் இங்க வந்து ரீச் நல்ல ரீச் ஆகிற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா சின்ன படங்கள் எல்லாருமே வந்து நல்லா வெளியில தெரிவாங்க. எல்லாரும் வந்து சம்பாதிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு வின்வின் சுச்சுவேஷன் வரும். தொழிலாளர்கள் சார் செல்வமணி சார் வந்து இங்க வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவு அந்த கஷ்டப்பட்டு இருக்காங்க, எப்படி ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம். ஏன்னா இந்த நம்ம அப்ளிகேஷன்ல வர எல்லா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ற டைம்ல அட்லீஸ்ட் இது ஒரு இன்கம் ப்ரூஃபாக கூட வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்ததுனாக்கா அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டெக்னீஷியன்ஸ் அந்தந்த மூவியில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நம்ம அந்த சங்கத்தின் சார்பாக செல்வமணி சார்கிட்ட தான் நம்ம வந்து அதை மந்த் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ உங்க எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன், ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனிவே வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து யூஸ்வலாக எல்லாரும் வந்து இப்போ எப்படின்னா நமக்கு டீம் இருக்காங்க சார், கண்டென்ட் அக்வயர் டீம் இருக்காங்க. யார் வேணாலும் அப்ளிகேஷன்லேயே போயிட்டு மூவி வந்து யாருக்கிட்ட அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, ஆமா அது வந்து இப்போ அவுட்ரேட் பர்ச்சேஸ் இருக்கு, ஷேர் பேசஸ் இந்த மாதிரி இருக்கு. அவுட்ரேட் பர்ச்சேஸ் பண்றதும் வந்து அவுட்ரேட் பர்ச்சேஸ் நம்ம வந்து பண்ணிடுறோம். ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஷேர். இப்போ மற்றவங்க என்னன்னா மேஜர் ஷேர் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அங்க போற மாதிரி தான். இதுல இம்பாக்ட் டிக்கெட் அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம். படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பே பண்ண போறாங்க. அது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எவ்வளவு ஷேர்ஸ் வந்து யாருக்கு என்ன ஷேர்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அங்க நம்ம டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சார். இதுல அட்வர்டைஸ்மெண்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம பண்ற மார்க்கெட்டிங் அந்த விஷயம் எல்லாமே நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இது நிச்சயமாக எவ்வளவோ கதைகளை வைத்துக்கொண்டு அதே போல நடிப்பில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸாக பல கிராஃப்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஒவ்வொரு முறையும் ஓடிடியில வரக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வரமாகத்தான் இருக்கு. அந்த வகையில யோ பேக்கர்ஸ் பிளேக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இங்க இருக்கிறவங்க எல்லாரோட சார்பாகவும். அடுத்ததான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணம். ஏன்னா யோ பேக்கர்ஸ் பிளே, அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ஓடிடி அப்படிங்கிற இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வரதுக்கு ஒரு டீம் உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டீமை நான் மேடைக்கு கூப்பிடுறேன். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இன்னைக்கு நம்மளோட யோ பேக்கர்ஸ் பிளேவை இப்போ லான்ச் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் யோ பேக்கர்ஸ் பிளே ஓடிடி டீம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் இதற்கு ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் மேடைக்கு கூப்பிடுறேன். தனித்தனியா பெயர்கள் சொல்லனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் யோ பேக்கர்ஸ் ஓடிடி டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும். ஸோ சம்ஒன் ப்ளீஸ் ஹெட், நீங்க லீடாக இருந்து உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் மேடைக்கு டக்குன்னு அனுப்புவீங்களா? ஏன்னா அடுத்த 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால தான் அவசரப்படுத்துறேன், வேற எந்த காரணமும் இல்லை. அடுத்ததாக இந்த தருணத்துல இந்த மேடை இவர் இருந்தா இன்னும் கலகலப்பாகும். கூல் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் கூல் சுரேஷ் ஆன் டு தி ஸ்டேஜ். ரொம்ப இன்வால்வ்மெண்டோட வாங்க சார்.